அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரயில்வேல இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மியூசிக் அண்ட் பெயிண்டிங்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மியூசிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சிலர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா சார் இப்போ ரீசெண்டாக 2022 நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு எங்களால் சர்ச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ 2022 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கல, அதனால தான் பார்த்தீங்கன்னா அது கொடுக்க முடியல. ஓகேங்களா? மேக்ஸிமம் இதே மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணுங்க. 2022 சப்போஸ் கிடைச்சது எக்ஸ்ட்ராவாக கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டாபிக் கீழே என்னென்ன எடுக்கிறோமோ அதை கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கருப்பு புள்ளி வச்சோம் அப்படின்னா எல்லாருக்கும் கண்ணு பார்த்தீங்கன்னா எங்கே போவோம்னா அந்த கருப்பு புள்ளிக்கு தான் போவோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை கலரை பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இவ்வளோ கொஸ்டின் பார்த்தோன்னா இருக்கு, இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், இந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ பாசிட்டிவாக எடுக்க மாட்டேங்கிறீங்க. இது மட்டுமே இல்லையே சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, திங்க் பண்ணுறீங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன பாசிட்டிவ் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஞாபகம் வராது. ஓகேங்களா? ஆனால் நெகட்டிவ் சொல்லுங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கான எய்ம். ஓகேங்களா? ஸோ 2022 கிடைச்சிது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போ இருக்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிசோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of these musical instruments as a keyboard, எந்த இசைக்கருவிகளில் கீபோர்டு உள்ளது? கீபோர்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஹார்மோனியத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, என்னது ஹார்மோனியம். ஓகே, இளையராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியத்தில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மெஜிஷியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கீபோர்டு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ ஹார்மோனியத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தூர் அண்ட் ஷனாய். இந்த சாந்தூர் அண்ட் ஷனாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆனது. எதனால் ஆனது? ஸ்ட்ரிங் கம்பிகளால் பார்த்தீங்கன்னா ஆனதான் இந்த சாந்தூர் அண்ட் ஷனாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீபோர்டு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனியத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னது? சி, ஹார்மோனியம். நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, who is the author of the song அமர் சோனார் பங்களா? அமர் சோனார் பங்களா என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்திய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்தை எழுதியவரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்துக்கு அவங்களுடைய தேசிய பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அந்த தேசிய பாடல் தான் பார்த்தீங்கன்னா அமர் சோனா பங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்க ஸோ பங்களாதேஷ் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பின் நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது மூணும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்க இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் தான் பார்த்தீங்கன்னா இருந்தார். ஓகேங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ பங்களாதேஷ் தனியாக பிரிஞ்சு போனாலும் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ எழுதி வச்சிருக்கிறார் அமர் சோனா பங்களா. இது யாராக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் நமக்கு ஜனகணமனையை எழுதி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்தியாவின் சார்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வாங்கினவர். ஓகேங்களா? இலக்கியத்திற்கான நோபல் பரிசு 1913 வாங்கினார். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்திற்கு என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படின்ற புக். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆசியாவில் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய பாடலாக ஜனகணமன எந்த தேதியில் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றத என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பண்டிட் ஜஸ்ராஜ் இஸ் ஏ ஃபேமஸ் டேஷ். ஓகேங்களா? பண்டிட் ஜஸ்ராஜ் ஒரு பிரபலமான டேஷ் ஆவார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பண்டிட் ஜஸ்ராஜ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன கிளாசிக்கல் சிங்கர்னா இந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா மேவாட்டி கரானா அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவர் இந்த பண்டிட் ஜஸ்ராஜ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்போ எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இருக்குது அவர் பிறந்த இடம்.
பாரம்பரியம். ஓகே, பிஃபோரா பஞ்சாப்ல இருந்தது, இப்போ வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானால இருக்குது. ஓகே, அப்போ மூணாவது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி, கிளாசிக்கல் சிங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கிளாசிக்கல் பாடகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ சேம் கொஸ்டின் அதே தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. பண்டிட் ஜஸ்ராஜ் இஸ் அன் இந்தியன் கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் belonging to the dash gharana of Hindustani classical music. பண்டிட் ஜஸ்ராஜ் ஒரு இந்திய பாரம்பரிய பாடகர் ஆவார், இந்துஸ்தானி பாரம்பரிய சிங் டேஷ் கரானா சேர்ந்தவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கரானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேவாத்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, மேவாத்தி கரானாவை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா வந்து பண்டிட் ஜஸ்ராஜ், ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா, இவர் எந்த ஊர் அப்படின்னா பிரசன்ட் ஹரியானா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப்ல இருந்திருக்காரு. அப்போ நாலாவது கேன்சர் என்னது பி, மேவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. Who was considered as the queen of Tumri, a common form of semi classical Indian music? பாதி பாரம்பரிய இந்திய இசையின் பொதுவான வடிவமான தும்ரியின் ராணியாக யாரு கருதப்பட்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ செமி கிளாசிக்கல் சிங்கர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரிஜா தேவி. யாரு? கிரிஜா தேவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தும்ரி இசையினுடைய ராணியாக வந்து பாத்தீங்கன்னா வந்து கருதப்படுறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த கிரிஜா தேவி வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல பிறந்திருக்காங்க, பனாரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க. ஓகேங்களா, அந்த பனாரஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க இருக்குன்னா வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தும்ரியின் ராணியாக கருதப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிஜா தேவி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த செமி கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. இப்போ எங்க இருக்கு அந்த பனாரஸ் அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்குது. அப்போ அஞ்சாவது கொஸ்டின் கேன்சர் என்னது டி, கிரிஜா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் ரிஃபார்ம்டு டு எ சதா தந்திரி வீணா இன் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் ஆஃப் as 72 strings டேஷ் 72 சக்கரங்களை கொண்ட சமஸ்கிருத நூல்களில் சதா தந்திரி வீணையாக மாற்றப்பட்டது. ஓகேங்களா, அதாவது சதா தந்திரி வீணை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கம்பிகள், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 72 கம்பிகளை கொண்ட எந்த இதாக மாறி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சாந்தூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, என்னது சாந்தூர். அப்போ ஆறாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சி, சாந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க. ஸோ வித் விச் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் அ நோட்டட் மியூசிஷியன் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அசோசியேட்டட்? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இந்த உஸ்தாத் பிஸ்மில்லா கான் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பீகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ந்தவர். ஓகேங்களா, இவர் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துட்டாரு. இவர் எதுல வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷெனாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, ஷெனாய் கருவிகள் இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெனாய், சாந்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த கிளாஸ் முடிச்ச உடனே வந்து ஸோ கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க, அந்தந்த மியூசிக் இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுங்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பண்டிட் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து ஷெனாயுடன் தொடர்புடையவர். இவரை பத்தி ரிப்பீட்டடா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது ஷெனாய். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து என்டிபிசி குரூப் டில கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸோ பாப்புலர் ஃபோக் சாங் கஜாரி இஸ் ஃபேமஸ் இன் டேஷ். ஓகேங்களா, பிரபலமான நாட்டுப்புற பாடல் கஜாரி எங்கு பிரபலமானது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா, ஸோ இப்போ கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து கச்சா பதம் சாங் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, இதுல இந்த கஜாரி அப்படின்ற ஃபோக் டான்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக் சாங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ உத்தரப்பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேமஸ் ஆனது. அப்போ எட்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ, உத்தரப்பிரதேசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்றாவது கொஸ்டின் பாருங்க. வேர்ல்டு ஃபேமஸ் சத்தீஸ்கரி ஃபோக் சிங்கர் தீஜன் பாய் இஸ் an exponent of what type of folk music? உலக புகழ் பெற்ற சத்தீஸ்கரி நாட்டுப்புற பாடகர் டீஜன் பாய் எந்த வகையான நாட்டுப்புற இசையின் பிரபலமானவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எந்த வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ பண்டவாணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, அது பண்டவாணி அப்படின்றதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேமஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, இந்த பண்டிட் ஜஸ்ராஜ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா மேவாட்டி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீஜன் பாய் அப்படின்றவங்க வந்து பண்ட்வானி அப்படின்றதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ மைண்டில் நிற்கும். அதனால திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 times பார்த்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக வந்து மைண்டில் நின்றுடும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த தீஜன் பாய் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் அப்படின்னா இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, எந்த ஊர் சத்தீஸ்கரை சார்ந்தவர்கள். ஓகேவா, அப்போ 9வது கேன்சர் என்னது ஏ, பாண்ட்வானி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது, ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். உஸ்தாத்
அம்ஜத் அலி கான் பிளேஸ் which of the following instrument? உஸ்தாத் அம்ஜத் அலி கான் பின்வரும் எந்த இசைக்கருவியை வாசிக்கிறார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரை சார்ந்தவர்னா வந்து குவாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? குவாலியர். என்னது? குவாலியர். குவாலியர் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? இவர் எதை வாசிக்கிறதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரோத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கு. எஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சரோத், ஷாந்தூர், ஷெனாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எஸ்லேயே ஆரம்பிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த உஸ்தாத் அஹ்மத் அலி கான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரோத்துடன் தொடர்புடையவர். ஓகேங்களா? ஷெனாயுடன் தொடர்புடையவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் மேலே. ஓகேங்களா? யாரு? உஸ்தாத் பிஸ்மில்லா கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெனாயுடன் தொடர்புடையவர். ஓகே, அப்போ உஸ்தாத் அஹ்மத் அலி கான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரோத்துடன் தொடர்புடையவர். இவரை பற்றி ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 10வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி சரோத் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 11 பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சாந்தூர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பின்வரும் நபர்களில் யார் சாந்தூர் இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் அல்ல அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சாந்தூர், ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வகையான கருவி, இசைக்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, பஜன் சபோரி, பண்டிட் சிவகுமார் சர்மா, அதுக்கடுத்து வந்து பார்த்தா வந்து தருண் பட்டாச்சாரியா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாந்தூருடன் தொடர்புடையவர். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா உஸ்தாத் அஹ்மத் அலி கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரோத்துடன் தொடர்புடையவர். சரோத் என்ற இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் தான் யார் அப்படின்னா வந்து உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல சாந்தூருடன் தொடர்பு இல்லாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா வந்து உஸ்தாத் அம்ஜத் அலி கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 11வது கேன்சர் வந்து என்னது? பி உஸ்தாத் அம்ஜத் அலி கான். நெக்ஸ்ட் 12வது பாருங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமானது. Who among the following is a famous சாந்தூர் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்? பின்வருபவர்களில் பிரபலமான சாந்தூர் வாத்திய கலைஞர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ சாந்தூர் வாத்திய கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவகுமார் சர்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யாரு? சிவகுமார் சர்மா. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஷெனாய்க்கு உஸ்தாத் பிஸ்மில்லா கான், சரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உஸ்தாத் அஹ்மத் அலி கான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷெனாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான், சரோத் அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உஸ்தாத் அஹ்மத் அலி கான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாந்தூருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் சர்மா. யாரு? சிவகுமார் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனுடன் தொடர்புடையவர்? சாந்தூருடன் தொடர்புடையவர். அப்போ 12வது கேன்சர் என்னது? சி சிவகுமார் சர்மா. நெக்ஸ்ட் 13வது பாருங்க. So which of the following exponents does not play the sitar அப்படின்னு வந்து கேட்கறாங்க. பின்வருபவர்களில் சித்தார் வாசிக்காதவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சித்தார்ல ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பண்டிட் ரவிசங்கர். இது வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? சித்தாருடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 முறை கிராமிய விருதுகளை வாங்கியவர் யார் அப்படின்னா பண்டிட் ரவிசங்கர் தான். ஓகேங்களா? அவரு சித்தாருடன் தொடர்புடையவர். அதே மாதிரி வந்து போனா இந்தியாவில இருந்து முதலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமிய விருது வாங்கியவர் யார் அப்படின்னா வந்து பண்டிட் ரவிசங்கர் தான். ஓகேவா? அப்ப இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். பண்டிட் ரவிசங்கர் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? சித்தார். அதே மாதிரி இந்தியாவில இருந்து முதலாக கிராமிய விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சித்தார், இவரு பண்டிட் ரவிசங்கர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கிராமிய விருது 5 வாட்டி வாங்கினவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பண்டிட் ரவிசங்கர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1962 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் பாரத ரத்னா விருது வாங்கினாரு, எந்த வருஷம் ராமன் மகசேசே விருது வாங்கினாரு அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஸ்டின், பண்டிட் ரவிசங்கர் எந்த வருஷம் பாரத ரத்னா விருது வாங்கினாரு, எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் மகசேசே விருது வாங்கினாரு அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க? ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வாசிக்காதவர் யாருன்னு தான் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுஷ்கா சங்கர், அதுக்கப்புறம் உஸ்தாத் விலையத் கான், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தாரை வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கிறாங்க. இவர் பண்டிட் சிவகுமார் சர்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மேல பார்த்தோம். அவர் வந்து எதனுடன் தொடர்புடையவர்? சாந்தூருடன் தொடர்புடையவர். எதனுடன் தொடர்புடையவர்? சாந்தூர் அப்படின்ற கருவியுடன் தொடர்புடையவர் தான் யாரு? பண்டிட் சிவகுமார் சர்மா. அப்ப 13வது கேன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் பி பண்டிட் சிவகுமார் சர்மா. நெக்ஸ்ட் 14வது பாருங்க. which of the following pairs is not correctly matched? ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் டு தி ஆர்டிஸ்ட். பின்வரும் ஜோடிகளில் எது சரியாக பொருந்தவில்லை? கலைஞருக்கான கருவி. ஓகேங்களா? ஸோ சிவகுமார் சர்மா எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து சாந்தூருடன் தொடர்புடையவர். என்னது? சாந்தூர். ஸோ ஓகே, பண்டிட் ரவிசங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்தாருடன் தொடர்புடையவர். அஹ்மத் அலி கான் வந்து பார்த்தீங்கன்னா சரோத்துடன் தொடர்புடையவர்.
கிருஷான் மகாராஜ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானவர். ஸோ எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து தபேலாவுடன் தொடர்புடையவர். ஓகேங்களா, இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க தான். ஸோ சிவகுமார் சர்மாவும் முக்கியமானவர் தான். அவர் எதனுடன் தொடர்புடையவர்னா சரோதுடன் தொடர்புடையவர். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா எது பொருந்தல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்தல அப்படின்னா வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருந்தல. அப்போ பொருந்தாத கேன்சர் என்னது? ஸோ ஆப்ஷன் ஏ தான். அப்போ 14வது கேன்சர் என்ன? ஏ பகவாஜ் சிவகுமார் சர்மா, அதுதான். நெக்ஸ்ட் 15வது பாருங்க, which of the following fields is ஜாகிர் ஹுசேன் associated? ரொம்ப 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 முக்கியமானவர். ஓகேங்களா, ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன ஆயிட்டாருன்னா இறந்துட்டாரு. இவருக்கு 2023க்கான இந்தியாவினுடைய 2வது உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தபேலா வாசிக்கிறதுல ரொம்ப 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 ஃபேமஸ் ஆனவர். ஓகேங்களா, ஜாகிர் ஹுசேன் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எதனுடனா ஸோ தபேலா வாசிப்பதுன்னு தொடர்புடையவர். தபேலா அப்படின் போது இதில் எது வரும் அப்படின்னு பாருங்க, மியூசிக்ல வரும். ஓகேங்களா, எதுல வரும்? மியூசிக். இசையுடன் தொடர்புடையவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாகிர் ஹுசேன். இதே ஜாகிர் ஹுசேன் பேர்ல இன்னொருத்தர் இருக்கார். யார் அப்படின்னா வந்து இந்தியாவினுடைய முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, இந்தியாவினுடைய முதல் இஸ்லாமிய குடியரசுத் தலைவர் யார்? அவர் பேர் என்னதான்? ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 15வது கேன்சர் என்னது? சி, இசை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எதனுடன் தொடர்புடையவர்னா தபேலாவுடன் தொடர்புடையவர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பெயிண்டிங். ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங். ஓகே, ஸோ 16வது கொஸ்டின் பாருங்க, கலம்காரி பெயிண்டிங் வாஸ் ஆரிஜினேட்டட் இன் டேஷ். கலம்காரி ஓவியம் எங்க உருவானது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. கலம்காரி ஓவியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ துணியில என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பெயிண்டிங் பண்றாங்க. துணியில என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ பெயிண்டிங் பண்றாங்க. அது எங்க ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆச்சு. ஓகேவா, ஸோ அப்போ 16வது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டி, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 17வது பாருங்க, ஸோ ராஜா ரவிவர்மா வாஸ் ஃபேமஸ் இன் விச் ஃபீல்ட்? ராஜா ரவிவர்மா எந்த துறையில் பிரபலமானவர்? ரொம்ப 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 ஒரு முக்கியமான பர்சன். யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா. இவர் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா வந்து பெயிண்டிங்குடன் தொடர்புடையவர். ஓகேங்களா, ஸோ இவர் எந்த ஸ்டேட்ல இருக்கார், எந்த ஸ்டேட்ல இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் இருந்தார். எங்க? கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராஜா ரவிவர்மா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். அப்போ 17வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓவியம், பெயிண்டிங். ஓகேங்களா, அவர் அதனுடன் தொடர்புடையவர் தான் யாருன்னா ராஜா ரவிவர்மா. ஓகேவா, ஸோ 17th கேன்சர் என்னது? சி, ஓவியம். நெக்ஸ்ட் 18வது பாருங்க, the mural painting flourished in India between dash. ஓகேங்களா, இந்தியாவில் டேஷ் இடையே சுவர் ஓவியம் செழித்தது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா, சுவர் ஓவியம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுவத்திலையும் வரைவாங்க, அதே மாதிரி வந்து சீலிங் மேற்கூரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரைவாங்க. இந்த முரல் பெயிண்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுவர் ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2nd century BC to 10th century, 2ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை அப்படின்றது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 19வது கொஸ்டின் பாருங்க, ஸோ ஹூ பெயிண்டட் த ஃபேமஸ் பெயிண்டிங் கால்டு த லாஸ்ட் சப்பர்? ஓகேங்களா, தி லாஸ்ட் சப்பர் என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான பர்சன். யாருன்னா வந்து உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும், லியோனார்டோ டா வின்சி அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சப்பர் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பார். இவர் இது மட்டும் இல்லாமல் மோனாலிசா அப்படின்ற ஒரு பெயிண்டிங்கும் வரைஞ்சவர் யாருன்னா லியோனார்டோ டா வின்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப காலத்து 1400களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்ந்திருக்காரு. ஓகேவா, ஸோ இப்போ இவர் இருக்கு ப்ரெசென்ட்டா இவர் எந்த ஊர்ல இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற ஊர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலி. ஓகேவா, இட்டாலி சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ 19வது கேன்சர் என்னது? லியோனார்டோ டா வின்சி. இவர் வரைஞ்ச இன்னொரு முக்கியமான பெயிண்டிங் என்னது? மோனாலிசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ 19வது என்ன ஆன்சர்? டி. ஓகே, நெக்ஸ்ட் 20வது பாருங்க, ஸோ மதுபானி பெயிண்டிங் ஸ்டைல் இஸ் நேட்டிவ் டு விச் ஸ்டேட்? மதுபானி ஓவிய பாணி எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஓவியம். ஸோ இதெல்லாம் இந்த மதுபானி ஓவியம் யார் வரைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் தான் வரைவாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டிக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெயிண்டிங்கு, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டிக்கு அதாவது தீக்குச்சி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வரைவாங்க. இதில் இருக்கக்கூடிய சாயம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான சாயமாக இருக்கும். எது? இந்த மதுபானி ஓவியங்கள். ஓகேங்களா, இது பீகாரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜினேட் ஆச்சு. இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபலமானது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரபலமானது. ஓகேவா, அப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மதுபானி ஓவிய பாணி எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீகார். எங்கெல்லாம் பரவிச்சுன்னா இந்தியா நேபாள பரவிச்சு. அப்போ 20வது கேன்சர் என்னது? சி,
பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 21 பாருங்க, வாட் இஸ் ஏ மதுபானி ஆர்ட்? மதுபானி கலை என்றால் என்ன? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இது என்னது? ஒரு கலை, ஓவிய கலை. ஓகேங்களா? பீகாரில் நடைமுறையில் உள்ள நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற கலை அப்படின்னா வந்து ஓவிய கலை தான். ஓகேவா? 21 கேன்சர் என்னது? ஃபோக் ஆர்ட் பிராக்டிஸ்ட் இன் பீகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் क्वेश्चन பாருங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஆரிஜினேட்டட் இன் த டைம் ஆஃப் விச் டைனஸ்டி? தஞ்சை ஓவியங்கள் எந்த வம்சத்தின் காலத்தில் தோன்றின? எந்த வம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோழர்கள். யாரு? சோழர்கள். ஓகேங்களா? ராஜராஜ சோழன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலே என்ன பண்ணாரு? ஸோ கட்டினாரு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை ஓவியங்கள் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ராஜராஜ சோழன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிற்கால சோழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ பிற்கால சோழர்கள் ரொம்ப முக்கியமானவர் தான் யாரு? ராஜராஜ சோழன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக் அண்ட் பெயிண்டிங்ஸ். ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ முக்கியமான பாயிண்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிட் ரவிசங்கர் பாரத ரத்னா விருது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமன் மகசேசே விருது எப்போ வாங்கினாரு, அதே மாதிரி வந்து தேசிய பாடல் ஜனகணமன எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த மூணுத்துக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நல்லா படிங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.